தெளிவாங்க சார். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இது பேரையும் சொல்லிடு, பேரு ஊரை சொல்லிடு, என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என் பேர் ஹரிகிருஷ்ணன் சார். நான் வந்து 12th போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி லவ் பற்றிலாம் நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாய்ஸ் கூட மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் கூடயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருக்கணும், அது மீறி போயிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்க சார். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைஃபுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க சார். அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஐடி ஃபீல்டில் போகணும் அதை சொல்லியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் சரி, யார் ஒன்று இங்கே போக சொல்லி சொன்னது? சார் தான் சார் கூப்பிட்டாரு. சார் தான் கூப்பிட்டாரா? சரியான வெல்லணும் தள்ளி விட்டாரோ? அப்படி இல்லை சார். தேங்க்ஸ் அப்பா, அவருக்கே சொல்லிடலாமா? சரி, அப்பா அம்மா மேலே லவ் எப்படி சார்? அப்பா வந்து நல்லா சப்போர்ட்டு. அப்பா நல்லா பிடிக்கும் சார். அம்மாவை பிடிக்காதுன்னு இல்லை சார், பிடிக்கும். ஆனால் இப்போ ஒரு வருஷமாக கொஞ்சம் 2 பேர்த்துக்கும் ஆறதில்லை சார். கொஞ்சம் சங்கடம் சண்டை போயிட்டுருக்கு. அதுக்குன்னு பிடிக்காதுன்ட்டு இல்லை சார். அப்பா ரொம்ப பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும். ரைட், ஐடி ஃபீல்டில் போகணும். எஸ் சார். அவ்வளோதானே? ஐடி ஃபீல்ட்லேயே வந்து நல்ல கோர் கம்பெனியாக, ஆர்டினரி கம்பெனியாக இது பண்ணணும் சார். இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறோமா, அப்ராடுக்கு போகிறோமா? அப்ராடுக்கு போகிறோன்னா சாதாரண கம்பெனியில் உட்காரணுமா, கோர் கம்பெனியில் உட்காரணுமா? இஃப் யூ வாண்ட் டு பி அ ஆஃபீஸராக போகணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்துட்டு குரூப் பி ஆஃபீஸரா, குரூப் ஏ ஆஃபீஸரா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகிற அப்படின்னா வந்துட்டு குரூப் ஏ ஆஃபீஸரா, குரூப் பி ஆஃபீஸரா? இதை மாதிரி கரெக்டாக பிரித்து பாரு. அழகாக அந்த பொருளை உன்னால் தூக்க தெரியும். எனக்கு அந்த பொருள் வேணுங்கிறத நீ ஃபோக்கஸ் பண்ணி அதில் கேளு, அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணி. நான் தான் சொல்கிறேன், ஐ வாண்ட் டு பிங்கிற டேஷை ஃபில் பண்ணுங்கள். அதை வந்து அழகாக அடிச்சுட்டு போகலாம். சரியா? ரைட், ஆல் த பெஸ்ட். இவருக்கு நல்லா கிளாஸ் கொடுத்துருப்பா.